ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய கடகராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தாங்க. அவங்களோட பலன்களும் கிரகநிலை மாற்றமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. கடகராசிக்காரங்களோட அடையாள சின்னமாக இருக்கிறது நண்டு தாங்க. நண்டு நீரில் வாழக்கூடியது. அதனாலேயே கடகராசிக்காரங்க பெரும்பாலும் தண்ணீர் இருக்க பகுதியை தான் ரொம்பவே விரும்புவாங்க. தண்ணீர் இருக்கிற இடமான கடல், நீர்வீழ்ச்சி, ஆறு இது எல்லாமே விளையாட அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பொழுது இப்படியே கழிச்சிடுவாங்க. தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தண்ணீரை வீணாக செலவு செய்யவும் மாட்டாங்க. தண்ணி மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கடக ராசிக்காரர்களான இவங்களுக்கு அதிகமான கோபம் வரும். எல்லாமே இவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு பொருளையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் கூட சரி, சண்டை தான் போடுவாங்க. யார் மேலேயும் நிலையான அன்பை வைக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. பிரச்சனையே தேடி போக மாட்டாங்க. வந்த பிரச்சனையை விடவும் மாட்டாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் மாற்றம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. கவனமாக இருங்க. வீணாக வாயை விட்டு எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. நல்லதை தரக்கூடிய கிரகத்தால் பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் போய் எந்த ஒரு உணவையும் சாப்பிடாதீங்க. அது உங்கள் உடலுக்கு பாதிப்பை தாங்க தரும். சளி, இரும்பல் இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுங்க. இதை ஆரம்பத்திலேயே சரி செஞ்சிடுங்க. இல்லைன்னா வீசிங் மாதிரியான பிரச்சனைக்கு உங்களை கொண்டு போகிடும். யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. நீங்களும் வாங்க வேணாம். கடக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக வந்தால் இவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இவங்க ரொம்பவே பொருத்தமானவங்களாகவும் இருப்பாங்க. வேலை, குடும்பம், குழந்தை அப்படின்னு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாங்க. இது மாதிரி கடக ராசிக்கு சமசப்தமமான மகர ராசிக்காரங்களும் பொருத்தமான ஜோடியாக இருப்பாங்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு இந்த பூமியில் பஞ்சபூத சாட்சியாக நடக்குது. அந்த சொர்க்கத்தை நழுவ விட்டுடாதீங்க. திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரலாம். அதுக்காக உங்களோட கோபத்தை காட்டி வாழ்க்கையை இழந்துடாதீங்க. பொறுமையாக இருங்க. வெளியூருக்கு ட்ரிப் போயிட்டு வாங்க. இது உங்ககிட்ட இருக்கிற இடைவெளியை சரி செஞ்சிடும். ஒருத்தரை புரிஞ்சிக்கவும் உதவும். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்கும். கடக ராசிக்காரர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனதளவில் வேகத்துடன் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் கற்பனை செஞ்சே பேசுவாங்க. ஆனால் செயலில் ரொம்பவே சோம்பேறித்தனமாக தாங்க இருப்பாங்க. எதையும் மெதுவாக தான் செய்வாங்க. எல்லா விஷயத்திலும் பிடிவாதமாக தாங்க இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே செஞ்சுப்பாங்க. அடுத்தவங்களை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட் வச்சுருக்காங்க. எப்பயும் அதில் தான் போவாங்க. மற்றவங்க பேச்சை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதிக தைரியம் உள்ளவங்க தாங்க இவங்க. எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களோட சுய புத்திக்கு தாங்க எல்லா முடிவையும் எடுப்பாங்க. மற்றவங்க தான் இவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு தீர்க்கமான முடிவில் இருப்பாங்க. பணத்தை அதிகமாக செலவு செய்வாங்க. அதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கூட கவலைப்பட மாட்டாங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் இவங்க கூட பிறந்தவங்களோட சண்டை ரொம்பவே போடுவாங்க. அப்புறம் அதுவே சரியாகிடும். சின்ன வயசில் இருந்தே இவங்க கூட பிறந்தவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. ஏதாவது சொல்லி கோபம் வர வச்சு அவங்கள அளவும் வச்சுடுவாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு மற்றவங்கள மட்டம் தட்டிடுவாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் எல்லாம் வருங்க. அதை எல்லாத்தையும் சரி செய்ய பாருங்க. யார் பேச்சையும் கேட்டு புதிய தொழிலில் செய்கிறேன்னு இறங்காதீங்க. இருக்கிற தொழிலை எப்படி லாபத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு மட்டும் யோசிங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கூட சுமூகமாக இருக்க பாருங்க. யாருக்கிட்டேயும் எப்பயுமே உங்களோட பர்சனல் விஷயத்தை பேசாதீங்க. முன்னாடி நல்லா பேசிட்டு உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்வாங்க. நீங்கள் உங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சால் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரமோஷனும் தேடி வருங்க. வியாபாரம் செய்கிறவங்க பார்த்து இருங்க. உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஏற்றத்தாழ்வுகளை தரப்போகுது. நீங்கள் எடுக்கிற சில முடிவுகள் எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சிக்கலை தான் தரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுக்கிற முடிவு திடீர்னு உங்களுக்கு பாராட்ட வாங்கி தரும். வெளியூர் வியாபாரம் ஆர்டரெல்லாம் உங்களை தேடி வரும். இந்த மாதம் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு சம்பளம் அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சில தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாக வர காத்துட்டு இருக்கு. பணத்தை வீணாக செலவு செய்யாமல் சேமியுங்க.
பின்னாடி வர உங்கள் வாழ்க்கைக்கு அது உதவும். வீட்டு மனையிலையும் நகையிலையும் பணத்தை போட்டு வைக்கலாம், அது வீணாகாமல் இருக்கும். விவசாய நிலம் கூட வாங்கி வைக்கலாம். காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கு. காதல் உறவுகள் எல்லாமே கைகூடும். மாமியார் மூலம் ஏதாவது பிரச்சனை கூட வரலாம், கொஞ்சம் பார்த்து இருங்க. கடகராசிக்காரங்க மற்றவங்களை ஈஸியாக கவர்ற மாதிரி முகாமைப்பு கொண்டவங்க. அதனால எல்லாரையும் சுலபமாக அவங்க பக்கம் இழுத்துடுவாங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. படிப்பில் முன்னேறி பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவீங்க. இதனால் உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிற வாய்ப்பு கூட வரும். ஒரு சிலருக்கு படிப்பில் கவனம் இருக்காது, ஏதோ நினச்சிட்டு படிப்பாங்க, அதனால் மார்க் கம்மியாகிடும். ஆனால் கவனத்தை சிதற விடாமல் ஒழுங்காக படித்தா உங்களோட புத்திக்கு நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பீங்க. எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக கற்றுக்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருக்குது. சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. விளையாட்டு புத்தியில் அது எல்லாத்தையும் கோட்டை விட்டுடாதீங்க. நீங்கள் தினமும் ஸ்ரீ பஜ்ரங் பானை படித்தா நல்ல ஒரு பயனை பெறலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஹனுமானை பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஹனுமான் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு முருகன் நெருக்கமானவராக இருப்பார். அதனால் இந்த ராசிக்காரங்க அதிகமாக முருகன் பக்தி உள்ளவராக தாங்க இருப்பாங்க. முருகனோட அருளால் தான் பெரும்பாலானவங்க பிறந்திருப்பாங்க. அதிலும் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரங்க தைப்பூசத்திலே பிறந்திருப்பாங்க. அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. புனர்பூச நட்சத்திரம் 2 ராசியில் அமையுங்க. முதல் பாதி மிதுன ராசியிலும் அடுத்த பாதி கடக ராசியிலும் வரும். இந்த கடக ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க விவாத திறமையை அதிகமாக வச்சுருப்பாங்க. பேசியே மற்றவங்கள சமாளிச்சிடுவாங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு. பேச்சு திறமையால் பிரச்சனையிலிருந்து கூட சுலபமாக வெளியில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸு சேர்த்து வச்சுருப்பாங்க. பூசம் நட்சத்திரத்தோட அதிபதி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தாங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை போக்குவாங்க இவங்க. எல்லாருக்கும் சீக்கிரமாக இவங்கள பிடிச்சிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உடனே சொல்யூஷன் கொடுப்பாங்க. அடக்கமாக இருந்து நிறைய விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க. ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க அழகான கண்கள் கொண்டவங்க. எதிரியை கூட நண்பனை ஆக்கிடுவாங்க. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால பேச்சு திறமையும் கல்வி அது மட்டும் இல்லாமல் சகல வித்தையும் கற்று வச்சுருப்பாங்க. இவங்களோட இனிமையான பேச்சால் கல்லையும் கரைய வச்சிடுவாங்க. வண்டி வாகனம் வாங்க இந்த மாதம் கொஞ்சம் தாமதம் தாங்க ஆகும். ஆனால் லேட் ஆகுது அப்படின்னு கவலைப்படாதீங்க. பொறுத்திருந்து வாங்கினா நீங்கள் நினச்சதை விட பெரிய வண்டியை உங்களால் வாங்க முடியும். அஷ்டம சனி இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுதுங்க. அதனால் எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. ஆஃபீஸுக்கு போகிற ஆண்களும் பெண்களும் நல்லபடியாக வேலையை செஞ்சு நல்ல பேரை எடுங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு முன்னேற பாருங்க. இந்த அக்டோபர் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வித பலன்களும் கலந்து தாங்க வருது. எல்லாத்துக்கும் தயாராகவே இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா குழந்தைங்க இவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. உங்கள் குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது உடல்நல குறை வரலாம். குழந்தை வரம் வாங்க முருகனை தினமும் வழிபடுங்க. கந்தசஷ்டி கவசம் டெய்லியும் கேளுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி அப்புறம் கிருத்திகைக்கு விரதம் இருங்க. ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து பூஜை செய்யுங்க. நல்ல வழி பிறக்கும். தெய்வ வழிபாட்டை முழுசா நம்புவீங்க. எல்லா கடவுளையும் வணங்குவீங்க. பூஜை செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. நீங்கள் காலை மாலைன்னு 2 வேளையும் தீபம் போட்டு வணங்குவீங்க. உங்களோட கஷ்டத்தை எல்லாம் கடவுள் காலில் வச்சிடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சின்ன வயசுல இருந்தே ஆன்மீக பயணம் அதிகமாக செய்வீங்க. அனைத்து வித மந்திரங்களும் மற்றும் ஸ்லோகங்களும் தெரிஞ்சு வச்சு இருக்கீங்க. கடவுளுக்கு பூஜை செய்யறப்ப பூமாலையோடு சேர்த்து பாமாலையும் பாடுங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடு உங்களுக்கு அனைத்து வித கிரக நிலைகளிலும் இருந்தும் காப்பாற்றும். எப்பயுமே சிரிச்ச முகத்துடன் பிரச்சனைகளை கடந்து போங்க. தானங்கள் ஏதாவதும் கொடுக்கலாம். விலங்குக்கு பறவைக்கு ஏதாவது உணவு கொடுங்க. ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்குது. அது மாதிரி தெய்வங்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க. கிரகங்களோட தாக்கத்தில் இருந்து வெளிவர தினமும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவை தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.